தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம் மே மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அழகான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம்? உங்களில் முதல்வராக இருக்கிறது யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கடைசி ஆளாகவும் மக்களுக்கு, அதாவது அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நாமளும் நம்ம நாட்டில் நிறைய முதல்வர்கள்லாம் தேர்ந்தெடுக்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா? பைபிள்லே இருக்குது. எப்படி இருக்கணும்? மக்களுக்கு தொண்டாற்றுபவர்களாக இருக்கணும். அதுதான் சரியான முதல்வர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறாரு. இப்போ சின்ன பசங்க அப்படின்னு நம்ம ஒரு சில பேரை சொல்லுவோம் தெரியுமா? இவெல்லாம் சின்ன பையன் வந்துட்டு போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஸோ அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சின்னவங்களாக இருக்கிறாங்க, உங்கள் தகுதிக்கு இல்லை, அப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஏசப்பாவே ஏற்றுக்கிட்ட மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சின்னவங்க, இவங்களாம் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு நம்ம யாரையும் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? எல்லாரும் சமம். அவர்கள் கடவுளுக்கு சமம், ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சிறியவர்களாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த சிறியவர்கள்தான், குழந்தைகள்தான் நிறையா மீனிங் அடங்கியிருக்கு. சில பேர் என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சிட்ருப்பாங்க. சில பேர் தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களாக இருப்பாங்க. தீண்டத்தகாதவர்கள் இனத்தில் கூட இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை நீங்கள் அரவணைச்சிங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே நீங்கள் அரவணைக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த நற்செய்தியில் நாம் இந்த 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா தன்னுடைய இறப்பை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு சீடர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாவை பற்றி சொல்கிறாரு. நமக்கும் அப்படி தான். எதிர்காலத்தில் ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னா, நாம் அவருக்கு பிடிச்ச சீடராக இருந்தோம்னா நமக்கும் அவர் எல்லா விஷயத்தையுமே எடுத்துரைப்பார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.